Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருக்கு செவி கொடுப்பது மகிழ்ச்சி நிறைந்த பாக்கியமாகும். அவர் சொல்லி முடியாத சந்தோஷத்தால் நம் உள்ளங்களை நிரப்புகிறார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, இந்த இருள் எப்படி நம் வாழ்வில் நுழைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள் வேரூன்ற அனுமதிக்கும் போது இருள் வருகிறது. நாம் தொடர்ந்து மற்றவர்களை பற்றி தவறானவற்றை பேசி, குறை கூறி, வேடிக்கை செய்து புறம் பேசுவோமானால் இருளும் அந்தகாரமும் நம் உள்ளத்துக்குள் எழும்பும். நம் வேலைக்கு உத்தரவாதமில்லை, உங்கள் குடும்பத்திற்கு பெரிய பிரச்சனை வரும், நமக்கு தேவையான பணம் எப்படி கிடைக்கும் என்பது போன்ற உரையாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பயம் நம்மை பிடிக்கும். இச்சையான காரியங்களை பார்த்து கொண்டே அல்லது அவற்றை செய்து கொண்டே இருக்கும்போது காரிருள் நம்மை மூடுகிறது. உலகம் இதையே நமக்கு தருகிறது. அந்தகாரமான காரிருள் நம்மை மூடுகிறது. எதிர்மறையான பேச்சுகள், பயம், பாவம் இவற்றின் மூலம் இருள் நம் வாழ்க்கைக்குள் நுழைகிறது. ஆனால் நாம் முழு இருதயத்துடன் தம்மை தேடும்போது தமது மகிமையை நம்மேல் உதிக்க பண்ணுவதாக தேவன் வாக்கு கொடுக்கிறார். பொதுவாக யாருமே இருளை விரும்புவதில்லை. இருளின் நேரம் என்பது ஒரு அந்தகாரத்தின் நேரம். ஒரு மனிதன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டு நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை விட்டு விலகி சென்று விடும்போது அவன் உள்ளம் இருளடைகிறது, மனக்கண்களும் குருடாகி விடுகின்றன. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உலக இருளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஒரு முறை ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்தவளும் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணுகிறவளுமாயிருந்த ஒரு பெண் அவர்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலை பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று உரக்க சொன்னாள். அவள் இப்படி பல நாள் சொல்லி கொண்டு வந்தபடியால் பவுல் எரிச்சலுற்று அவள் மேலிருந்த அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அவளை விட்டு விலகி போக கட்டளையிட்டார். அதுவும் விலகி போயிற்று. அவளுடைய எஜமான்கள் அதை கண்டு தங்களுடைய ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து அவர்களை அடித்து சிறையில் அடைத்தார்கள். நடு ராத்திரியின் இருளிலும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அமர்ந்து கர்த்தரை துதித்து பாடினார்கள். அப்போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன, கட்டுகள் தெறவுண்டன. அவர்கள் ஆடி பாடி துதித்து சிறைச்சாலைக்காரனை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்தார்கள். தாவீது ராஜா சொல்லுகிறார், உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். இரவு நேரம் என்பது எகிப்தின் தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்ட நேரம். ஆனால் அந்த இரவு நேரத்தில்தான் இஸ்ரவேலுக்கோ விடுதலை கிடைத்தது.
இருந்தது. இரவு நேரத்தில் தான் போவாசிடமிருந்து ரூத் வாக்குதத்தங்களை பெற்றுக்கொண்டாள். நடு ராத்திரியில் தான் சிம்சோன் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து சுமந்து கொண்டு போனான். முழங்காலில் நிற்கும் பலனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யும் நேரம் இரவு நேரம்தான். ஆம், இரவின் இருளில்தான் லீலை புஷ்பம் மலர்ந்து தன் வாசனையை பல மைல்கள் தூரத்திற்கு அனுப்புகிறது. பிரியமானவர்களே, ஜெப ஜீவியமே நீங்கள் இருளின் ஆதிக்கங்களை மேற்கொள்ளவும் ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் உதவியாய் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரின் சமூகத்தில் அமர்ந்து வேதாகமத்தை வாசித்து ஆவியில் அல்லது இன்னொருவருடன் இணைந்து ஜெபிக்கும் போது அவரது வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. ஆம், அவரது மகிமை வெளிப்படும். தெய்வீக பிரசன்னம் உங்களை மூடும். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் அதுவே உங்களை வழிநடத்தும். ஆதாமையும் ஏவாளையும் நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் அனுதினமும் தேவனுடன் சஞ்சரித்து அவர் குறித்தவற்றை நிறைவேற்றிய போது தேவ மகிமை அவர்கள் மேல் இருந்தது. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது அவரது மகிமை விலகியது. இருள் அவர்களை மூடியது. பாவத்தின் சாபம் அவர்கள் வாழ்வின் மேல் மூடியது. ஆகவே ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாரா என்பதில் கவனம் செலுத்துவோம். ஆண்டவரே, உலக காரியங்களை விட்டு விலகுவதற்கு எனக்கு உதவி செய்யும். உலக பிரகாரமான உரையாடல்கள், புறங்கூறுதல், தவறான செயல்களில் ஈடுபடாதபடி காத்தருளும். தீங்கான ஆலோசனைகளை பின்பற்றாதிருக்க, பயமுறுத்தல்களுக்கு அஞ்சிடாமல் இருக்க உதவும். எங்கள் உள்ளங்கள் உம்முடைய வார்த்தையால் பாதுகாக்கப்படட்டும் என்று முறையிடுவோம். தேவ மகிமை இன்று உங்கள் மேல் எழும்பி உங்களை நடத்துவதாக. அவரது வெளிச்சத்தினால் நீங்கள் பிரகாசமாக ஜொலிப்பீர்கள். அவரது பிரசன்னம் பாதையில் உங்களை வழிநடத்தும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து தாழ்மையுள்ள இருதயத்துடன் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரே, தயவாய் உம்முடைய ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என்னை மூட முயற்சிக்கும் இருளை விரட்டுவீராக. உம்முடனான என் உறவை பாதிக்கின்ற புறங்கூறுதலுக்கும் பயத்துக்கும் பாவத்துக்கும் என்னை விலக்கியருளும். உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ஆவியின் பலத்தினாலும் என்னை நிரப்பும். உம்முடைய வாக்குதத்தங்களை நம்பவும் உம்முடைய பூரண சித்தத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கவும் எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய மகிமை என் மேல் உதித்து பாதையில் எனக்கு வழிகாட்டுவதாக. என் வாழ்க்கை உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை எப்போதும் வெளிப்படுத்துவதாகவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதாகவும் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.